மற்றொரு அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி பெண் உயிரிழந்திருக்கிறார். கர்ப்பிணி பெண் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை பார்த்திருக்கிறோம். தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி பெண் இறந்ததை மூடி மறைக்க மருத்துவ நிர்வாகம் முயல்வதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அர்ஜுனன் வழங்க கேட்கலாம். அர்ஜுனன், இது குறித்தான தகவல். மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் தற்போது இந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இந்த சோக சம்பவமானது அருப்புக்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய திமுக வருவாய்த்துறை அமைச்சருமான KKS ராமச்சந்திரனின் சொந்த ஊரில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கடந்த 16ஆம் தேதி சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட பெண், அறுவை சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்ட பெண் திரும்பி உயிரிழந்து பிணமாக திரும்பி கிடத்திருக்கிறார். இது குறித்து தவறான சிகிச்சை அளித்ததாலேயே கர்ப்பிணி இழந்ததாக அவரது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் 15 நாட்கள் ஆகியும் உடலை வாங்கி அடக்கம் செய்யாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து நியாயம் கேட்டு மருத்துவ அலுவலர்கள், சட்டமன்ற உறுப்பினர், வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறையினரிடம் பல்வேறு மாவட்ட ஆட்சியரிடமிருந்து பல்வேறு இதான புகார் மனுக்களை கொடுத்து நீதி கேட்டு போராடி வருகின்றனர். இவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி உடலை அடக்கம் செய்யுமாறு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்களே தவிர இந்த தவறான சிகிச்சைக்கு என்ன காரணம், கர்ப்பிணி இறந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து இந்த பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணின் கணவர் அவர் குடும்பத்திடம் தெரிவிப்பதாக தெரியவில்லை. அதனால் நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்கி அடக்கம் செய்ய மாட்டோம் என்று கருதி பல்வேறு அரசு அதிகாரிகளிடமும் அமைச்சரிடமும் நீதி மனுக்களை கொடுத்து நீதி கேட்டு போராடி வருகின்றனர். தகவலுக்கு நன்றி அர்ஜுன்.